இட்டாலியில அந்த கூட்டத்துல அஜித் அவர்கள் பேர் சொல்லப்போ கூட யாருமே பெருசா கத்தவே இல்ல. அந்த மாரியான ஒரு இடத்துல போயிட்டு அவார்ட் வாங்குறத பெருமையா நினைக்கிறவரு, ஏன் இங்க ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு இன்னுமே தயக்கப்பட்டுட்டு இருக்காரு? இல்ல இனிமே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து சினிமாவை எப்பவுமே ரொம்ப ரொம்ப தள்ளி தான் வைக்கிறாரு அவர். இந்த சினிமா தான் அவருக்கு ஒரு வாழ்க்கையை குடுத்துச்சு, புகழ குடுத்துச்சு, பணத்த குடுத்துச்சு. இது எதையுமே அவர் மனசுல நினைக்கவே இல்ல. எதிர்காலத்திலும் நினைக்க மாட்டார். அவருக்கு ஒரே நோக்கம் வந்து ரேஸ் தான். அதற்கான ஸ்பான்சர் வேணுங்கிறதுக்காக தான் அவர் பேட்டிகளே குடுக்குறாரு. இல்லன்னா, அந்த பேட்டிய கூட அவர் குடுக்க மாட்டாரு. இப்ப அவர் ஒவ்வொரு பேட்டியிலயும் வலியுறுத்துகிற விஷயம் என்ன? இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க. ஒரு கிரிக்கெட்டுக்கு பண்ணும்பொழுது ஏன் இதுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க? இது வந்து பரவலா மக்கள போய் சேரணும். யாருக்கு பேட்டி குடுக்குறாரோ அவங்கள்ட்டயே சொல்றாரு. இது மக்கள்ட்ட எடுத்துட்டு போங்க இந்த விளையாட்ட. அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ரேஸின் மீது தான் அவர் கவனமெல்லாம் இருக்கே தவிர, சினிமா மேல அவருக்கு எப்பவுமே இருந்ததில்ல. ஸோ அதன் காரணமா தான் அவர் பெரும்பாலும் இங்க இருக்கிற இந்த அவார்டு நிகழ்ச்சிகள்லாம் அவர் தவிர்த்தது. எவ்வளோ பெரிய அவார்டா இருந்தாலும், அது நமக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லன்னு நெனைக்கிற ஒருத்தர் அவரு. அந்த பக்கம் வந்து பெஸ்ட்டு டிரைவர் அவார்ட்லாம் குடுக்குறாங்க. ஸோ அத வந்து அவரு வாங்க போறாரு. அது அது அவருடைய கனவு. அது நம்ம அதில சொல்றதுக்கு என்ன இருக்கு?